சகாரா பாலைவனம் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வெறும் சுட்டெரிக்கும் மணல் மேடுகள், தண்ணிக்கு பதிலா காணல் நீர். ஆனா இதே சகாராக்குள்ள ஒரு காலத்துல மிகப்பெரிய ஆறுகள் ஓடுச்சு, பெரிய பெரிய ஏரிகள் இருந்துச்சு. அங்க நீர் யானைகளும் முதலைகளும் நீந்தி விளையாண்டுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பாலைவனத்துக்குள்ள எப்படி அடர்ந்த காடு இருக்க முடியும்? அப்படி செழிப்பா இருந்த அந்த காடு எப்படி இப்போ இப்படி ஒரு கொடூரமான பாலைவனமா மாறுச்சு? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அட ஆமாங்க சேனல்ல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ கட்டுக்கதையோ இல்ல ஹாலிவுட் படத்தோட கற்பனை கதையோ கிடையாது. வெறும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மலை குகைகள்ல நம்ம முன்னோர்கள் வரைஞ்சு வச்ச பாறை ஓவியங்கள் இன்னைக்கும் அழியாம இருக்கு. அந்த ஓவியங்கள்ல மக்கள் படகு ஓட்டுற மாதிரியும், சுத்தி காண்டாமிருகம், நீர் யானை, ஒட்டகச்சிவிங்கின்னு சஹாராவுல வாழ்ந்த விலங்குகளை அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த இடத்துல மெகா சாட் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஏரி அலமோதிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எந்த ஏரியை விடமும் அது ரொம்ப ரொம்ப பெருசு. சரி, அவ்வளவு தண்ணியோட செழிப்பா இருந்த ஒரு சொர்க்கம் எப்படி இப்படி ஒரு வறண்ட பாலைவனமா மாறுச்சு? இதுக்கு மனுஷங்க நாம மரத்தை வெட்டினது தான் காரணமான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முழு காரணமும் நம்ம பூமி சுத்துற விதத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம் தான். இது அறிவியல்ல ஆர்பிட்டல் பிரிசிஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பம்பரம் சுத்தும்போது அதோட வேகம் குறையறப்போ அச்சு லேசா முன்னும் பின்னும் சாஞ்சு ஆடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பூமியும் தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுத்தி வரும்போது ஒரு சில 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை தன்னோட அச்சுல இருந்து லேசா சாய்ந்து கோணத்தை மாத்திக்கும். சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமி இப்படி லேசா சாஞ்சதால ஆப்பிரிக்கா கண்டத்து மேல சூரிய ஒளி விழும் விதம் மாறுச்சு. அந்த அதிக வெப்பத்தால கடல்ல இருந்து வந்த ஈரப்பதமான காத்து பெரும் மழையா சகாராவுல கொட்டி தீத்துச்சு. அதனால தான் அங்க அவ்வளோ பெரிய காடு உருவாச்சு. ஆனா காலப்போக்குல பூமியோட கோணம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சதும் மழையோட அளவும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. மழை நின்னதும் செடி கொடிகள் காஞ்சு போச்சு. மரங்கள் இல்லாததால நிலம் வெயில அப்படியே திருப்பி காத்துல கலக்க விட்டதால மழை மேகங்கள் வர்றது முற்றிலுமா நின்னு போச்சு. பச்சை பசேல்னு இருந்த அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிகப்பெரிய மணல் காடா மாறி போச்சு. ஆனா சஹராவோட ரகசியம் அதோட முடிஞ்சு போகல. அந்த சூடான மணலுக்கு அடியில பல 100 மீட்டர் ஆழத்துல இன்னைக்கும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓடுன நதிகளோட தடங்களும் அப்ப பேஞ்ச மழையோட தூய்மையான தண்ணியும் ஒரு மிகப்பெரிய நிலத்தடி நீர்த்தேக்கமா பத்திரமா தூங்கிட்டு இருக்கு. விண்வெளியிலிருந்து நாசாவோட ரேடார் மூலமா இத ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அமேசான் காடு இன்னைக்கும் இவ்வளவு செழிப்பா இருக்க காரணமே இந்த வறண்ட சஹாரா பாலைவனம் தான். சஹாராவுல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வறண்டு போன ஏரிகள்ல செத்து மடிஞ்ச பல கோடி உயிரினங்கள் இன்னைக்கு பாஸ்பரஸ் சத்து நிறைந்த மணலா மாறி கிடக்கு. சஹாராவுல பயங்கரமான புழுதி புயல் அடிக்கும்போது பல மில்லியன் டன் அளவுள்ள இந்த மணலை காத்து அப்படியே வானத்துல அள்ளிக்கிட்டு அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி பல 1000 கிலோமீட்டர் பறந்து போய் தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் காடுகள் மேல மழையா பொழியுது. அந்த சத்து நிறைந்த மணல் தான் அமேசான் மரங்களுக்கு முக்கிய உரமா மாறுது. ஒரு இறந்த பாலைவனம் பல 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு உயிருள்ள காட்டுக்கு இன்னைக்கும் தன் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூமியோட அச்சு மறுபடியும் மாறும்போது இன்னும் ஒரு 15,000 வருஷங்கள்ல சஹாரா திரும்பவும் ஒரு அடர்ந்த காடா மாறும்னு சொல்றாங்க. இயற்கை எப்பவுமே ஒரு மிகப்பெரிய மாயாஜாலமான சுழற்சி தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதுமையான தகவலா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அட ஆமாங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.